लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्तदितरानदृनायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலில் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேற் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2648வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அருளிய திருவிருத்தத்தினுடைய 9வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். முதலிலே தனியன் கருவிருத்த குழி நீத்த பின் காமக்கடுங்குழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்கு உழல் உருவீர் உயிரின் பொருட்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குருகையர்கோன் உரைத்த திருவிருதத்து ஓரடி கற்று இரீர் திருநாட்டகத்தே. தலைவன் தலைவியை விட்டு பிரிந்து சென்று பொருளீட்டப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு அதற்கு அவள் அனுமதிக்க மாட்டாள், அவள் ஒரு மாதிரி சோர்ந்திருக்கிறாள் என்றவுடனே தலைவியை பார்த்து அவன் சில விஷயங்களை பேசுகிறான். நான் உன்னை விட்டு பிரிந்து செல்வேனோ, உன்னை விட்டு பிரிந்து செல்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்கிறதா என்றெல்லாம் ஆறுதல் சொல்வது போல உள்ள பாசுரம். அதுவல்லாமல் தலைவனுடைய அருமையை தலைவன் சொல்லுவதான பாசுரமாம் இந்த பாசுரம். பாசுரத்தை சேவிக்கலாம். தின் பூஞ்சுடர் நுதி நேமி அம்செல்வர் விண்ணாடனைய வன்பூ மணிவல்லி யாரே பிரிபவர்தாம் இவையோ கண் பூங்கமலம் கரும் சுடர் ஆடி வெண்முத்து அரும்பி வன் பூங்குவலை மடமான் விழிக்கின்ற மாயிதழே. அழகிய மென்மையான பூக்கொடி போன்ற பெண்மையே, பெண்ணவளே, தலைவியே, உறுதிமிக்க ஒளிபிருந்திய கூர்மையான நுனியையுடைய சுதர்சனம் போல சுதர்சனத்தை கையிலே ஏந்தியுள்ள ஆழ்வான் நித்தியவாசம் செய்கிற வைகுந்தத்தை போல செல்வம் செழிப்பு மிக்க மீண்டும் வர முடியாத அளவிற்கு உன்னையே நினைத்து கொண்டிருக்கிற அளவுக்கு என்னை கட்டி போட்டிருக்கிற பேரழகு பெட்டகமே, எல்லையில்லா ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவளே, ஒருவராலும் உன்னுடைய அழகை வர்ணிக்க முடியுமா? உன்னுடைய கண்கள் என்ன சாதாரண கண்ணங்களா? அவைகள் அழகிய தாமரை பூ போன்று இருக்கிறது. கரிய மை பூசப்பெற்று ஒளிமிக்க தாமரை மலர் போன்றவையாக இருக்கிறது. கருமைய மை பூசப்பெற்று ஒளிமிக்கவை என் பிரிவை கருது. உன்னுடைய கண்களிலிருந்து வருகிற முத்தான கண்ணீர் துளிகள் வெண்முத்தை போன்று இருக்கிறது. உன்னுடைய அழகிய கண்களோ செழுங்கல் நீர் பூவை போல இருக்கிறது. மான் போன்ற மருண்ட பார்வையை இருக்கிறது. உன்னுடைய இந்த சிவந்த இதழ்கள் என்னை தடுமாற செய்கின்றன. இத்தகைய உன்னை விட்டு நான் எப்படி பிரிந்து போக முடியும்? நான் பிரிந்து போக மாட்டேன், கவலைப்படாதே என்று பொருளீட்டுவதற்காக நான் வெளியிலே போகப் போவதில்லை என்று தலைவன் தலைவியை பார்த்து சொல்லுகிறானாம். பரம உதாரமான முகம் என்று சொல்லுகிறார்கள். அதரம் போன்ற பூக்களை போன்ற சிறந்த இதழ்கள் என்றெல்லாம் பெண்ணினை வர்ணிக்கிறார், தலைவியை வர்ணிக்கிறார் தலைவனான பெருமாள். உன்னை விட்டு நான் செல்ல மாட்டேன் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் பாசுரத்தை சேவிப்போம். தின் பூஞ்சுடர் நுதி நேமி அம்செல்வர் விண்ணு நாடனைய வன்பூ மணிவல்லி யாரோ பிரிபவர்தாம் இவையோ கண் பூங்கமலம் கருஞ்சுடராடி வெண்முத்தரும்பி வன் பூங்குவலை மடமான் விழிக்கின்ற மாயிதழே. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாபா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தில் இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.